எஜுகேஷன் டீம்டு யூனிவர்சிட்டியாக பண்ணணும். இப்போ சாதாரண 48 ஸ்டூடெண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி 100 ஏக்கர்ஸ் வேணுமா டீம்டு யூனிவர்சிட்டி? அந்த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பார்க்கலாம். நம்மளுக்கு அங்கெல்லாம் இருக்குது எல்லாம் பிக் பிட்டா அக்ராஸ் தி ரோட் 12 ஏக்கர். அதுதான் நம்ம இப்போ ஸ்கில் டெவலப்மென்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷா பழையவங்க ஆயிடுறாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷா கன்சிஸ்டன்ட் அதுல டெவலப்மென்ட் கோர்சஸ் மேடம் நம்பர் வாங்கி பிரின்சிபால் பண்ணலாம். மேடம் வந்து வெரி குட் செட்டப், நல்லா சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. பிரின்சிபல் பிஆர் அவங்களாம் பார்த்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க. யா வெரி குட் டீம். எஸ் குட் டீம். அது இருந்தால் மட்டும்தான் வி வில் சக்சஸ். டீம் தான் முக்கியம். அது இங்க படிச்சலாம். நான் ஸ்டூடண்ட் தான். எஸ் நம்ம ஸ்டூடண்ட் நான் ஸ்டூடண்ட். அதாவது உமன் எஜுகேஷன்ல ரொம்ப what I am telling, I can understand. This college totally women empowerment. Yeah. So by your visit, இன்னைக்கு actually we are strengthened because அதை நான் அங்கே தான் சொல்ல போகிறேன். This is the first. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலேறி வழிகாட்டு மையம் நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இனிதே துவங்க உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மரியாதைக்குரிய திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், மண்டல குழு தலைவர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் துறை இயக்குனர் அவர்கள், தொழிலாளர் ஆணையர் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி இனிதுடன் துவங்குகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. மாணவர்கள் அனைவரும் அமைதியாக எழுந்து நிற்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். முதலாவதாக சென்னை மண்டல இணை இயக்குனர் வேலைவாய்ப்பு அவர்கள் வரவேற்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின் பேரில் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களும் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மாநிலம் முழுவதும் நடத்தப்படுகின்ற இந்த வேலைவாய்ப்பு முகாம்கள் இன்றைய சிறப்பான முகாம் மாதவரத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த முகாமில்
கலந்து கொள்ள வந்திருக்கின்ற மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை வருக துறை சார்பாக உங்கள் அன்போ உங்கள் ஆதரவோடு வரவேற்கின்றேன். மேலும் இந்த விழாவிற்கு முன்னிலை உரையாற்ற வந்துள்ள மாண்புமிகு அரசு செயலர் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அவர்களையும் இந்த திட்ட விளக்க உரையாற்ற வந்துள்ள மாண்புமிகு இயக்குனர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அவர்களையும் இந்த மாபெரும் வேலைவாய்ப்பு விழா இந்த மாதவரத்தில் 2வது முறையாக நடைபெற்று வருகின்றது. இதற்கு எங்களுக்கு சீரிய ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வந்த மாண்புமிகு இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சுதர்சனம் ஐயா அவர்களை இந்த துறை சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இந்த கல்லூரியில் எங்களுக்கு இந்த விழா நடத்துவதற்காக இடம் அளித்து அனைத்து உதவிகளையும் செய்துள்ள இந்த கல்லூரியினுடைய அருட்சகோதரி முனைவர் லீமா ரெசாரி அவர்களையும் சேர்மன் அவர்களையும் இந்த கல்லூரியின் முதல்வர் மற்றும் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சி அலுவலர் அனைவரையும் எங்கள் துறை சார்பாக மீண்டும் வருக என்று வரவேற்று, மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் இந்த விழாவில் பங்கேற்று வந்திருக்கின்ற இளைஞர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்று, மேலும் இந்த விழா நடப்பதற்கு அனைத்து வகையிலும் ஊக்கமும் ஆக்கமும் அளித்து வந்த மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் துறை சார்பாக வருக என்று வரவேற்று இந்த விழாவினை இனிதே நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். புனித அன்னாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தலைவர் அருட்சகோதரி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். As we welcome our honored guests, Thiru C.V. Ganeshan, Minister for Labour, Welfare and Skill Development, Thiru S. Sudarsanam, MLA, Madavaram, Thiru Veera Raghava Rao, IAS Secretary to Government, Labour, Welfare and Skill Development Department, Thiru Vishnu Chandran, IAS, Director of Employment and Training, Thiru R. Devendran, Regional Joint Director, Employment Chennai, Srimati M. Mageshwari, Deputy Director, Employment Office. I am very happy to welcome you all and see you on the stage today. At first and foremost, so I want to talk about in which background we are here today. We are proud that we are Tamils and in Tamil Nadu. Tamil Nadu has got two beautiful eyes, two relevant eyes, two sharp eyes. தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டினுடைய நம்முடைய அரசாங்கத்திற்கு 2 மிக முக்கியமான அருமையான கண்கள் இருக்கிறது. One eye is meant for education. Another eye is meant for social justice, skill labor and development includes it. Education becomes the backbone of our Tamil Nadu state. From my time immemorial, all are given free education. All are getting into the institutions today because education gives us life. Life yesterday, life today and life tomorrow. Education is the backbone of the human life. Therefore, this word is beautifully taken from education. It is a Latin word. It has got Latin root. My dear sisters and brothers, we are all educated today. Why? What is the reason for it? Edu. Edu means to rise up. Care means to flourish. To rise up in life and you have to flourish. Another thing, educare means
uproot the ignorance from the dark areas. So your ignorance is uprooted through education. நாம் படித்தவர்களாக இருந்தால் மட்டும் நன்மை எது தீமை எது என்று விளக்க நமக்கு தெரியும். Therefore, education in its truest sense aims to dispel ignorance, foster critical thinking which is necessary for our life. ஒரு முறை பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் நம்முடைய முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்களை அவருடைய வீட்டுக்கு சென்று பார்க்க போனேன். ஏனென்றால் ஒரு பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக யாரோ அவரை கூப்பிட வந்திருந்தார்கள். நானும் அந்த இடத்தில் அங்கே இருந்தேன். கலைஞர் ஒரு கேள்வியை கேட்டார் அங்கிருப்பவர்களை பார்த்து. பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்கு கூப்பிட வந்திருக்கிறீர்களே, பரதம் என்றால் என்ன? அவர்கள் வாய் திறக்கவில்லை. நான் பதில் சொன்னேன், பார்ப்பவர்களை பிரமிக்க வைப்பது பரதநாட்டியம் என்று சொன்னேன். ஆனால் அறிவில் சிறந்த, ஞானத்தில் முதிர்ந்த, ஞானபலம், தேகபலம், யோகபலம் நிறைந்த கலைஞர் சொன்னார், அப்படி அல்ல அம்மையாரே, பரதம் பா என்றால் பாவை, ரா என்றால் ரதம், தம் என்றால் தம் பிடித்து ஆடுவது. ஒரு பெண், ஒரு பாவை ரதம் போல அழகாக தம் பிடித்து ஆடுவதுதான் பரதம் என்று எங்களுக்கு விளக்கம் சொன்னார். இது எதிலிருந்து வந்தது தெரியுமா? அந்த ஞான பலத்திலிருந்து வந்தது, அறிவு பலத்திலிருந்து வந்தது, தேக பலத்திலிருந்து வந்தது, யோக பலத்திலிருந்து வந்தது. இப்பேற்பட்ட ஒரு பின்னணியின் அவருக்கு மகனாக பிறந்த நம்முடைய இன்றைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற விதத்திலே இன்று நம்முடைய நாட்டினுடைய தலைவராக இருந்து கொண்டு வருவது என்பது நம் அனைவருக்குமே மகிழ்ச்சி. ஏனென்றால் சில காரணங்களை குறித்து காட்டுகிறேன். காலம் கடந்த கலைநோக்கு பார்வை அவருக்கு உண்டு. இதை நாம் டிஸ்டன்ட் விஷன் என்று சொல்லுவோம். அறிவுத்திறன், ஆளுமை திறன், முடிவெடுக்கும் திறன் அவருக்கு உண்டு. ஆகவே இப்பேற்பட்ட திறன்கள் ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு வர வேண்டும் என்றால் அவர் 4 காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று, காலத்தை நேரத்தை சரியாக கணித்தல். He has to find out the signs and times of the relevance. இரண்டாவது, கணித்ததை அறிகுறிகளாக மாற்ற வேண்டும். அறிகுறிகள் என்றால் சயின்ஸ், குறியீடுகள், அதை அடையாளம் காட்ட வேண்டும். கணித்த அறிகுறிகளை திட்டங்களாக மாற்ற வேண்டும். தட் ஆர் த ஸ்கீம்ஸ். மாற்றியவற்றை திட்டங்களாக வடித்து மக்களுக்கு வாழ்வாக்க வேண்டும். அது தன்னாட்சியின் காலத்தில் தன் பொறுப்பில் இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரமாக அள்ளி கொடுத்தல். எனவே இதுவே ஒரு நாட்டினுடைய இலக்கணம், தலைவனுடைய இலக்கணம். இந்த இலக்கணத்தின் இலக்கிய காவிய தலைவன்தான் நம் மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாட்டு தளத்தின் அதிபதியாக விளங்கும் தளபதி ஆவார். 1996ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 25ஆம் நாள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர் 45வது மேயராக பொறுப்பேற்ற நாள். அந்த நாளில் நானும் இந்த செய்தியை கவனித்தேன். அவர் அரும்பெரும் ஒரு உரை ஆற்றினார். என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு ஓட்டு போட்டவர்கள் சரியான ஆளுக்கு நாம் போட்டு இருக்கிறோம், சரியான ஆளை தெரிந்தெடுத்திருக்கிறோம் என்று பெருமைப்படும்படியாகவும், ஓட்டு போடாதவர்கள் ஐயோ இந்த தலைவரை மிஸ் பண்ணிவிட்டோமே, என்னுடைய ஓட்டை மிஸ் பண்ணிவிட்டோமே என்று மூக்கில் விரல் வைத்து கொள்ளும்படியாகவும் என்னுடைய பொறுப்பை, என்னுடைய அதிகாரத்தை நான் கையாண்டு இந்த நாட்டிற்கு நல்லது செய்வேன் என்று சூளுரைத்தார். ஸோ he was the first elected mayor and he was the first deputy chief minister of Tamil Nadu. இப்பேற்பட்டவர் பல திட்டங்களை இன்று நமக்கு வழங்கியிருக்கிறார். புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம். இந்த 3 திட்டங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் இதோடு எங்களுக்கு ஒரு கனெக்ஷன் உண்டு. ஏன், every month 200 students at our college benefited by getting
rupees 1,000 from the program. The program encourages to effectively pursue their education by recognizing and rewarding their academic and personal accomplishments. இரண்டாவது, நான் முதல்வன். About நான் முதல்வன் scheme, a great platform to build the leaders of tomorrow. Our college students participated in the hackathons, received compliment kits, cash award, certificates, and from the training partners. And also I am proud to say that one of our students stand second place in Tamil Nadu in Naan Mudalvan scheme. Today, more than 23 lakh students were benefited for the past 3 years. 2,200 institutions are connected with the Naan Mudalvan scheme. 250 courses were offered through Naan Mudalvan scheme. Naan Mudalvan collaborated with 80 countries today. Therefore, we are proud to say this Naan Mudalvan course is very successful in Tamil Nadu, introduced by our Chief Minister. Third scheme, Kalai Unavu Thittam, morning breakfast scheme. More recently, our CM launched the Chief Minister breakfast scheme, a first of its kind initiative in India, providing free breakfast to students in government schools. The scheme aims to prevent hunger, combat nutritional deficiencies, enhance nutrient intake, and alleviated the burden on working women. I am proud to say that our Chief Minister visited our institution, which is today in the remote place called Kelacheri. We have got the rich history of Kelacheri. In 1863, the founder of our religious congregation, the founder of our college, the founder of 2 congregations, in 1863 itself, she contemplated over the situation and saw that girl education was denied totally. We know what was the societal taboo those days. No education for girls. Therefore, from Andhra, she sold everything and she came and started the first primary school. For that primary school only, our Chief Minister went and started breakfast scheme last year. Therefore, on behalf of all, we thank you, our Chief Minister, for the wonderful schemes he implemented and for his dream to be realized. Thank you. Next comes our Honorable Minister, C.V. Ganeshan, is indeed a highly accomplished individual, complete personality, making him an ideal candidate to help our Chief Minister to implement projects and bring his vision to life. Being a leader is very easy, but to have a proper team, the scheme has to be implemented through right persons. Therefore, the leader of Tamil Nadu has chosen the best like a diamond to be added into his team, that is our Minister for Labour Welfare and Skill Development today. And as a seasoned politician with a long history of association with the party, Minister Ganeshan has demonstrated his commitment to public service and his ability to work effectively within the party framework. His experience as a member of the Tamil Nadu Legislative Assembly, representing the Thithakudi constituency, has equipped him with a deep understanding of the state's needs and concern. Minister Ganeshan's achievements in his current role as Minister for Labour Welfare and Skill Development are a testament to his leadership abilities and his dedication to improving the lives of Tamil Nadu citizens. Minister C.V. Ganeshan is a highly respected
and accomplished leader who has consistently demonstrated his commitment to public service and his ability to drive positive change. With his strong educational background, he is uniquely qualified to help our Chief Minister implement his vision for Tamil Nadu's future. Sir, we are so proud of you to have your presence here. As soon as I saw you, I realized all the abilities are in you. When the minister starts to act on his mission, this ability has to be passed on others like current, electricity. This ability is what I found within a short period of time with my not relationship. So my realization is you have got 8 abilities. So that through my wisdom, I am going to enumerate it. The ability to adapt to change is changeability, because this changeability, according to the place, according to the situation, you adapt yourself, because you have become our own like. So therefore, within a week's time, I too got connected to you, and I have got that confidence also to ask you, to request you to do still better mission by joining us. Second one is the ability to work with others, that is called team ability. Because when you are asked to come in line, you are searching for your team. A leader betrays the strength of his mind, soul and body depends on the team members' strength. So you have got wonderful team members, as our CM got you all. So this capability and this team ability is there. Both abilities have changed into employability. Therefore, your ability has invited so many people from Tamil Nadu to come and be employed, because employment is the harvest today. Employment is the hunger today. That you realized and brought your ability into give this employment on this day. Otherwise, nobody would have done and nobody would have taken so much care, concern and the challenges to make this day fruitful and useful. Therefore, we thank you, and on behalf of our college team and our students and all the other officials, we say a big thank to you, and we pray and bless you for the further mission. Next comes our MLA Sudarsanam. You are easily approachable and addresses public grievances immediately. That is very, very important. Immediately. That means being sensitive is the high human value. Sensitive to the cries, sensitive to the murmurs, sensitive to the needs of the people. Therefore, you are a big leader of us today. You are a very good communicator and speaker. You play an important role in making the project successful. So many projects are taking place here, including the metro, and all the other needs are informed to you. Immediately you say, yes, it is done. So, you have the honor of going to the assembly meeting without taking not even a single holiday. You work effectively with the local authorities, community leaders and other members. Have a genuine passion to serve the people and make a positive impact on them. Good listener you are, community oriented and a dedicated public servant and a champion of the people. This is for the society. Who are you for us? You are our benefactor, our mentor, and
You are our fatherly figure. To our minister, I want to give a big honor once again. So far, within this 10 years time, this college is old, 10 years age. Within this 10 years, no ministers have entered our campus. Today only we are honorable to have our minister here in the campus. Therefore, joyfully I can call you today the hero of our campus. Yeah. If so, our MLA is the father of the college because he looked into all the needs and requirements of our mission. My acknowledgement and sincere appreciation go to Thiru Vishnu Chandran IAS, Director of Employment and Training, Thiru Veera Raghava Rao IAS, Secretary to Government, Labor Welfare and Skill Development, Thiru D. Devendran, Regional Joint Director, Employment Chennai, Srimati M. Mageshwari, Deputy Director, Employment Office, for your deep involvement in making this day fruitful and successful. Such an amazing demonstration of the power of the collective effort of you all and shared your mission, which has brought us to this moment of triumph. At last, I'm going to conclude with this paragraph. When I think of our Tamil Nadu government and the team, I can say your eyes are all. Your eyes are merciful. Your heart is loveful. Your hands are helpful. Your legs are dutiful. On the whole, for us, you are all ellam full. Thank you. கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் உட்பட முக்கிய பிரமுகர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. நிர்வாகத்தின் சார்பாக மரியாதைக்குரிய மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. மரியாதைக்குரிய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அரசு செயலாளர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மரியாதைக்குரிய வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை இயக்குனர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தற்போது மரியாதை செய்யப்படுகிறது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மலர்கூடை வழங்கி சிறப்பிக்கிறார் அரசு செயலாளர் அவர்கள். அடுத்ததாக வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை இயக்குனர் அவர்களுக்கு மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மலர்கூடை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குனர் அவர்கள் திட்ட விளக்க உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் நடத்தும் இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக பணி நியமன ஆணை
வழங்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சி.வே. கணேசன் சார் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் அவர்கள் மற்றும் அரசு செயலாளர் திரு வீரராகவராவ் ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தேவேந்திரன் அவர்கள் மற்றும் 3வது மண்டல குழு தலைவர் திரு நந்தகோபால் அவர்கள், 1வது மண்டல குழு தலைவர் திரு தனிராசு அவர்கள் மற்றும் 2வது மண்டல குழு தலைவர் திரு ஆறுமுகம் அவர்கள் மற்றும் 3வது மண்டல அலுவலர் திரு திருமுருகன் அவர்கள் மற்றும் நன்றி உரை ஆற்ற வேண்டிய மகேஸ்வரி அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த சென்ட் டான்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜினுடைய உறுப்பினர்கள், குறிப்பாக சேர்பர்சன் மதர் டாக்டர் லீமா ரோசாரியோ அவர்கள் மற்றும் பிரின்சிபல் டாக்டர் அன்னம்மாள் அற்புதமேரி அவர்கள் மற்றும் டீன் பெனடிக் குமாரி அவர்கள் மற்றும் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் திருமதி அர்ச்சனா அவர்கள் மற்றும் காலேஜினுடைய அட்வைசர் டாக்டர் முருகேசன் உள்ளிட்ட அனைவருக்கும், இந்த துறையினுடைய அதிகாரிகள் அனைவருக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்புக்காக இந்த முகாமில் பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறையை பற்றி பேசும்பொழுது முக்கியமாக எனக்கு முன்னால் பேசின மேடம் ரொம்ப விரிவாக துறை பற்றியும் மற்றும் மினிஸ்டர் சாரை பற்றியும் எல்லாம் பேசினாங்க. ஸோ நம்மளுடைய துறையிலிருந்து பார்த்தால் முக்கியமாக இந்த வேலை வாய்ப்பு முகாம்கள் அரேஞ்ச் பண்ணுறது தான் நம்மளுடைய துறையினுடைய முக்கிய நோக்கம். இது 3ஆக பிரிச்சிடலாம். ஒன்று பெரிய வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்துவோம் நம்ம, அது மாதிரி சிறிய வேலைவாய்ப்பு முகாம்கள் மற்றும் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்துவோம். 2021 இன்றைக்கு வரைக்கும் எடுத்து பார்த்தால் நம்ம கிட்டத்தட்ட 1952 வேலைவாய்ப்புகள் முகாம்கள், சிறிது பெருசு எல்லாம் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் 2,31,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஆணைகள் வழங்கியிருக்கோம். ஸோ போக இனியும் எல்லா வீக்கிலும் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரிகள் மூலமாக நம்ம இந்த மாதிரி வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தா நம்மளுடைய இப்போது நீங்கள் இந்த காலேஜினுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு சில பேர் ஃபைனல் இயர் இருப்பீங்க, ஒரு சில பேர் லாஸ்ட் இயர் ஆர் மேபி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயராக இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம அரசு மூலமாக ஒரு வெப்சைட்டு உங்களுக்கு இருக்குது. அந்த வெப்சைட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுதான் நீங்கள் முதல் கட்டமாக பண்ண வேண்டியது. ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு 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 ப்ரொசீஜர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது மூலமாக முதல் கட்டமாக நீங்கள் எல்லா பேரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கு. அது ஒன்று. அப்போது நம்மளுடைய இந்த துறை மூலமாக கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் இன்றைக்கி வரைக்கும் இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஸோ கட்டாயம் ஒரு சில பேர் வேலை வாய்ப்புக்கு இனி வரும் காலங்களில் நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. ஸோ கட்டாயம் நீங்கள் முதல் கட்டமாக இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்துடும். வந்த பிறகு உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களோட பேர், உங்களுடைய ஆதார் நம்பர், அந்த மாதிரி உள்ள சில பர்டிகுலர்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணால் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். அதுக்கு பிறகு அந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் நம்ம உருவாக்கி இருக்கோம். எப்படின்னா ஒரு இந்த ப்ரைவேட் ஜாப் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலினுடைய லிங்கு உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் பார்க்கலாம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக நிறைய பேர் இப்போ எம்ப்ளாயீஸ் வர்றாங்க, ஃபிசிக்கலாக நிறைய எம்ப்ளாயீஸ் வர்றாங்க. அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்தமாக அவங்க இந்த எம்ப்ளாயீஸை பார்த்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம வெர்ச்சுவலி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த போர்ட்டல் மூலமாகவும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 88,000க்கு மேற்பட்ட எம்ப்ளாயீஸஸ் ரெடியாக இருக்குது. நீங்கள் அந்த போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய இந்த ஜாப் நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு எடுத்துடலாம். ஸோ இப்போ கூட இன்றைய சூழலில் கூட கிட்டத்தட்ட 330க்கு மேற்பட்ட ஜாப் வேக்கன்சிஸில் அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கட்டாயம் இது நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கணும். நீங்கள் ப்ரைவேட் ஜாப் போர்ட்டலில் நிறைய பார்த்துருப்பீங்க. Naukri.com, அந்த மாதிரி jobsavailable.com, அந்த மாதிரி நிறைய பல்வேறு
வெப்சைட்ஸ் உண்டு. அப்படி இருந்தாலும் கவர்மெண்ட்டுடைய ஒரு முக்கியமான ஒரு வெப்சைட் தான் இந்த ப்ரைவேட் ஜாப் போர்ட்டல். நீங்கள் கட்டாயம் நீங்கள் எங்கேயாவது குறிச்சிக்கோங்க. இப்போது ஒரு சில பேருக்கு வேலையினுடைய அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் இன்னும் 2 வருஷம் தாண்ட வேண்டி இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் இது கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு நான் கேட்டுக்கிறேன். முக்கியமாக இந்த சென்ட் ஆன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுடைய அனைத்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. அதே போல் கட்டாயம் நம்ம எம்எல்ஏ சாருக்கும் நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா யூஸ்வலி நம்ம மாவட்டங்களில் நடத்தக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு முகாம்களுக்கு எல்லாமே நம்ம ஒரு மினிமலாக தான் நம்ம பண்ணுவோம். இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ளும். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமுக்கு வருகை தந்து திறந்து வைத்து இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பு சகோதரர் சி.வே. கணேசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அரசினுடைய செயலாளர் தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையினுடைய செயலாளர் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் வீரராகவ ராவ் ஐஏஎஸ் அவர்களே, திட்ட விளக்குரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையினுடைய இயக்குனர் திருவாளர் ப. விஷ்ணுசந்திரன் ஐஏஎஸ் அவர்களே, எல்லோரையும் வரவேற்று மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மண்டல இணை இயக்குனர் தேவேந்திரன் அவர்களே, நமக்கு கல்லூரியையும் கொடுத்து எல்லாவித உதவியும் தந்திருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய தலைவர் புனித அன்னாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய அருட் சகோதரி டாக்டர் லீமா ரொசாரியோ அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவர்களுடைய ஈடுபாடு பெண் கல்வியிலே அவர்களுக்குள்ள ஈடுபாடு என்று அலாதியானது. அது மட்டுமல்ல, பொது தொண்டிலே அவர் எடுத்திருக்கின்ற அந்த ஈடுபாடு எல்லாம் மிக நாங்கள் நேர்த்தியாக பல ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தனியரசு மண்டல குழு தலைவர் தனியரசு அவர்களே, நந்தகோபால் அவர்களே, ஏவி ஆறுமுகம் அவர்களே, இந்த மண்டலத்தினுடைய மண்டல அலுவலர் கடந்த 15 நாட்களாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற திருமுருகன் அவர்களே, அவருடைய செயற்பொறியாளர் முத்தழகன் அவர்களே, இந்த பகுதியினுடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் அவர்களே, திருமதி கனிமொழி அவர்களே, இறுதியாக நன்றி நவல இருக்கின்ற திருமதி மகேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அண்ணன் மதிவாணன் அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, துக்காராம் அவர்களே, அற்புதராஜ் அவர்களே, அருள்தாசன் அவர்களே, நாராயணன் அவர்களே, மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் உதயா ராஜேந்திரன், காசிநாதன், சந்திரன், ஏழுமலை, தெய்வானை துரை அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற மாணவ மாணவியர்களே, வேலை தேடி வந்திருக்கின்ற இளைஞர்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கல்லூரியினுடைய டீன் அம்மையார் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் மற்ற சிஸ்டர்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த கல்லூரி மற்றும் பள்ளியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இந்த பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி. இந்த பகுதியிலே பெண்களுக்கு கல்வியை கொடுப்பது இந்த கிறிஸ்டியன் மிஷினரியை சேர்ந்த இந்த செயின்ட் ஆண்ட் குடும்பத்தை சென்ற கல்லூரி மற்றும் பள்ளிகள் தான். அதிலே நாங்கள் அப்படி சொல்வதிலே பெருமைப்படுகின்றோம். ஒரு காலத்திலே பெண்கள் எல்லாம்
எஸ்எஸ்எல்சி கூட படிக்க முடியாத நிலை மாறி இன்றைய தினம் எல்லோருமே பட்டப்படிப்பு, மேல் பட்டப்படிப்பு எல்லாம் படிக்கின்ற நிலைமைக்கு முக்கியமான காரணமாக இருப்பது இந்த கல்லூரியும் அந்த பள்ளிகளும் தான். ஆகவே அவர்களுக்கு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, எல்லாம் வியாபார ரீதியாக, வணிக ரீதியாக அதிகமான சம்பளத்தை விதிக்கின்ற, கட்டணத்தை வசூலிக்கின்ற பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நடுவில் ஏழை மாணவர்களுக்காக, தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்காக கட்ட முடியாத, வசதி இல்லாத மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த செயின்ட் ஆன்ஸ் குடும்பத்தினுடைய கல்லூரி மற்றும் பள்ளிகள் என்பதை நான் இங்கே பெருமைப்பட பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டு காலமாக இந்த பள்ளியை பற்றி, இந்த கல்லூரி ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக துறக்கப்பட்டாலும் ஏறக்குறைய 1902 மாணவியர்கள் படிக்கின்ற கல்வியாக இந்த பகுதியிலே உயர்கல்வி படிக்கின்ற முக்கியமான ஒரு கல்லூரியாக திகழ்கிறது என்பதை நாங்கள் பெருமைப்படுகின்றோம். உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேலைவாய்ப்பு முகாமை பற்றி எடுத்து சொல்ல வேண்டுமென்றால், இதுவரை இந்த வேலைவாய்ப்பு முகாமிலே கலந்து கொண்டவர்கள் மொத்தமாக 278 பெரிய அளவிலான முகாம்கள் இதையும் சேர்த்து நடந்திருக்கின்றது. சிறிய அளவிலான முகாமில் 1675 முகாம்கள் நடந்து இருக்கிறது. மொத்தமாக வேலை தேடி இதில் பங்கு பெற்றவர்கள் எவ்வளவென்றால் ஏறக்குறைய 13 லட்சம் பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதில் வேலை வாய்ப்பை பெற்றவர்கள் எவ்வளவு என்றால் 2,31,965 பேர் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பெருமுயற்சியால், மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுடைய பெருமுயற்சியால் இது போன்ற முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படுகின்றன. இந்த முகாம்கள் மூலமாக முதலிலே பயன்பெறுகிறது இளைஞர்கள், நம்முடைய மாணவிகள் எல்லாம் கல்லூரி படிக்கிற காலத்திலே வேலை வாய்ப்பை பெற்று அதில் பயன்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களை விழிப்புணர்வை உருவாக்குவது இது போன்ற வேலை வாய்ப்பு முகாம். நான் பார்த்தேன், 2ஆம் ஆண்டு கல்லூரி படிப்பவர்கள் கூட குடும்பத்தோடு வந்து அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஊக்கத்தையும் விழிப்புணர்வும் அவர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்முடைய மாண்புமிகு அமைச்சரை சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய அருட் சகோதரியார், நம்முடைய ஜெனரலேட் அவர்கள் சொன்னது போல அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய பண்புகளையும் அவருடைய ஆளுமை திறமையும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய மாண்புமிகு அமைச்சர், நம்முடைய அமைச்சரை எனக்கு ஏறக்குறைய 35 ஆண்டுகளாக தெரியும். என்னுடைய சிறந்த நண்பர், என்னுடைய நண்பர் MRK பன்னீர்செல்வத்தினுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர், அவருடன் இருந்தவர். அந்த வகையில் அவரை எனக்கு நன்றாக தெரியும். அவர் சொன்ன அனைத்து அம்சங்களுமே பண்புகளுமே அவரிடம் இருக்கிறது. ஒரு சாதாரணமாக எளிமையாக எல்லோரிடையும் அணுகக்கூடிய அளவுக்கு நம்முடைய அமைச்சர் இருக்கிறார் என்றால் அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய இயக்கம்தான். இயக்கம் எப்படி சொல்கிறதோ அதற்கு முன்மாதிரியாக தலைவர் எப்படி சொல்கிறாரோ, நம்முடைய துணை முதல்வர் எப்படி சொல்கிறாரோ அதற்கு முன்மாதிரியாக திகழ்வது தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அதில் எந்தவித மிக அருமையாக சொன்னார்கள் அருள் சகோதரர். அவரை நான் பார்த்தது சிறிது காலத்திலே பார்த்து புரிந்து கொண்டவர் என்று. ஆமாம், அதாவது தெய்வத்துக்கு சமமான அருள் சகோதரர் அவர்கள் சொன்ன அனைத்து வார்த்தைகளுமே அவருக்கு பொருந்தும் என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு நான் கேட்டுக்கொண்டதின் பேரில் 2வது முகாமை கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், நம்முடைய செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி அவர்களுக்கும், நம்முடைய டைரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து சாப்பிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அரசு செயலாளர் அவர்களை முன்னுரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் அடிப்படையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மூலியமாக இன்று மாதவரம் புனித அண்ணல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில்
சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமில் வேலை ஆணைகள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு ஆணைகள் வழங்குறதுக்கு உதவி தந்திருக்கின்ற மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே, எங்களுடைய துறை அமைச்சர் அவர்கள் இந்த முகாம்கள் கலந்து கொண்டது மட்டுமே இல்லை, பல்வேறு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஐடிஐஸ், நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற ஐடிஐஸில் மோர் தேன் 50% ஐடிஐஸ் நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம துறைக்கு நல்ல ஊக்கமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணுறதுக்கு தங்களுடைய 100% எஃபோர்ட் வழங்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுதர்சன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் திட்ட விளக்குரை ஆற்றி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கின்ற மரியாதைக்குரிய இயக்குனர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை திரு விஷ்ணுச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், வரவேற்புரை ஆற்றி அமைந்திருக்கின்ற மண்டல இணை இயக்குனர் திரு தேவேந்திரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் மிகவும் சிறப்பாக உரையாற்றி இந்த வளாகத்தை நம்ம முகாமுக்கு வழங்கி அவருடைய உரையிலவே அவருடைய குவாலிட்டிஸ், வர்ச்சுஸ், அவருடைய டெடிகேஷன் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. சிறப்பாக இந்த உரையாற்றி அமைந்திருக்கின்ற ரெஸ்பெக்டட் சேர்மன் ஆஃப் திஸ் சென்ட் ஆண்டனிஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரெவரண்ட் மதர் டாக்டர் லீமா ரோசரி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற டீம் ஆஃப் திஸ் காலேஜ், ரெஸ்பெக்டட் பிரின்சிபால், டீன் ஆஃப் காலேஜ், பிஆர்ஓ, காலேஜ் அட்வைசர் எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சி நன்றியுரை ஆற்றுறதுக்கு உரை தந்திருக்கின்ற துணை இயக்குனர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அலுவலர்கள், அனைத்து துறை அலுவலர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், மிகவும் முக்கியமாக இந்த மாபெரும் வளாகத்தில் அமைதியாக ஆர்வமாக மிகவும் அட்டென்ஷனோட அமைந்திருக்கின்ற யங் ஸ்டார்ஸ் எல்லோருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை மூலியமாக நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு வேலைவாய்ப்பு முகாம்கள் ஸ்டேட் வைட் இதுவரை 277 மெகா கேம்ப்ஸ், 1675 மைக்ரோ கேம்ப்ஸ் நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸில் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 12.63 lakh யங்ஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறார்கள். 2.31 lakh பீப்புளுக்கு வேலை ஆர்டர்ஸ் நம்ம வழங்கியிருக்கிறோம். ஆல் ஆர் ப்ரைவேட் ஜாப்ஸ். இதில் லாட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் நம்மளுடைய வேலையை வழங்குறதுக்காக பல நிறுவனங்கள் ஆர்வமாக கலந்து கொண்டுகிட்டே இருக்கிறார்கள். இன்று நடத்தி கொண்டிருக்கிற இந்த முகாமில் 180 எம்ப்ளாயர்ஸ், மோர் தேன் 4,500 ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் யூத், ஆல்மோஸ்ட் மோர் தேன் 400 ஆர்டர்ஸ் ரெடி. பட் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 4,500 யூத் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் வேகன்சிஸ் நோட்டிஃபைடு 35,000 இருக்குது. மோர் வேகன்சிஸ். இப்போ நீங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நினச்சிட்டே இருக்கலாம் எனக்கு வேலை இல்லை. அது மேலே சேலஞ்ச் என்னென்றால் நிறைய நிறுவனங்கள் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல நிறுவனங்களுக்கு லாட் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கிறது. அந்த வேகன்சிஸ் அனைத்து ஃபில் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் அடிப்படையில் பல்வேறு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஸ்கில்லிங் ஆஃப் அவர் யூத் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபேர்ஸ் நடத்திட்டே இருக்கிறோம். அதில் ஒரு எஃபோர்ட்டாக இந்த ஃபேர் அனைத்து யங்ஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களெல்லாம் உங்களுக்கு அனைவருக்கும் வேகன்சி இருக்குது. பட் அந்த வேகன்சி ஃபில் பண்ணக்கூடிய ஸ்கில் உங்களுக்கு இருக்கா இல்லைன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்காக நம்மளுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் ஆஃப் த கவர்மெண்ட் நான் முதல்வன் ஸ்கீம் மூலியமாக காலேஜில் இருக்கின்ற யூத், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ப்ரொஃபஷனல் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஐடிஐஸ் எல்லாத்தில் நம்ம ஸ்கில்லிங், நம்ம ரெகுலர் அகாடமிக்கோட ஸ்கில்லிங் நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி ஸ்கில் மட்டுமே பத்தாது நண்பர்களே, தற்பொழுது ஜாப் மார்க்கெட்டில் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் டெக்னிக்கல் ஸ்கில்ஸோட உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மிக முக்கியமானது. த வே ஹவ் யூ கோயிங் டு கம்யூனிகேட், ஹவ் யூ கோயிங் டு ஒர்க் இன் த டீம். ஒரு டீமில் எவ்வாறு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் உங்கள் டீம்மேட்ஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க பொறுத்து உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்,
வந்திருக்கின்ற அனைத்து யங்ஸ்டர்ஸ் ப்ளீஸ் கீப் திஸ் ஆஸ்பெக்ட் இன் யுவர் மைண்ட். உங்கள் கல்லூரி பருவம் மிக முக்கியமானது. அந்த டைமில் தான் உங்களோட கேரக்டர் பில்டிங், உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஒரு பாசிட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் பர்சனாலிட்டியாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பு நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி ஒரு ஒழுங்குமுறையோடு இருக்கீங்க என்றால் உங்களுக்கு வானம் தான் எல்லாம். There is no limits for your dreams. So my best wishes to all the youngsters. Thank you. நன்றி, வணக்கம். மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் விழா பேருரையாற்றி தேர்வானவர்களுக்கு பணியாணை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்றைய தினம் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் சுதர்சனம் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் இந்த மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்பாக உரையாற்றி மிகப்பெரிய மதிப்பையும் அன்பையும் எல்லோரிடத்திலும் வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், எனது பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய அண்ணன் சுதர்சனம் வழக்கறிஞர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் எனக்கு முன்பாக உரையாற்றிய செயலாளர் மரியாதைக்குரிய வீரராகவராவ் IAS அவர்களே, இயக்குனர் மரியாதைக்குரிய விஷ்ணு சந்திரன் IAS அவர்களே, மண்டல இணை இயக்குனர் தேவேந்திரன் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற 3வது மண்டல குழு தலைவர் நந்தகோபால் அவர்களே, 1வது மண்டல குழு தலைவர் தனியரசு அவர்களே, 2வது மண்டல குழு தலைவர் ஆறுமுகம் அவர்களே, 3வது மண்டல அலுவலர் திருமுருகன் அவர்களே, 29வது மன்ற வார்டு உறுப்பினர் கார்த்திகேயன் திருநாவுக்கரசு அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரியார் கனிமொழி அவர்களே, திருமதி துணை இயக்குனர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலறி வழிகாட்டு மையம் திருமதி மகேஸ்வரி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மிசா மதிவாணன் அவர்களே, மத்திய துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களே, பகுதி செயலாளர் துக்காராம் அவர்களே, பகுதி செயலாளர் நாராயணன் அவர்களே, புழல் ஒன்றிய செயலாளர் அற்புதராக் அவர்களே, மாமன்ற உறுப்பினர்கள் உதயராஜேந்திரன், காசிநாதன், சந்திரன், துரைசாமி, ஏழுமலை அவர்களே, வட்டச் செயலாளர்கள் சாலை கணேசன், முத்துசாமி, செல்வம், அங்குசாமி, குட்டிமோகன், தாமரை செல்வன், குப்பன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த முகாம் நடைபெறுவதற்கு இடத்தை இன்முகத்தோடு அளித்து சிறப்பான ஏற்பாடுகளை செய்து எல்லோரையும் அரவணைத்து அன்பாக இங்கே உரையாற்றிய புனித அன்னாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய மதிப்பிற்குரிய அருட்சகோதரியார் முனைவர் லீமா ரொசாரியோ அவர்களே, இந்த கல்லூரியுடைய முனைவர் அன்னம்மாள் அற்புதமேரி அவர்களே, கல்லூரியுடைய அதிகாரி திருமதி MR பெனடிக் குமாரி அவர்களே, மக்கள் தொடர்பு அலுவலர் திருமதி அர்ச்சனா எதனப்பள்ளி அவர்களே, கல்லூரி ஆலோசகர் டாக்டர் முருகேசன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக காலையில் 9 மணியிலிருந்து இதுவரையில் இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே அமர்ந்திருக்கின்ற புனித அன்னாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த முகாம் இவ்வளோ சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற இணை இயக்குனர் அனிதா அவர்களே, மண்டல இயக்குனர் தேவேந்திரன் அவர்களே, துணை இயக்குனர் மகேஸ்வரி, உதவி இயக்குனர் கவிதா, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் வெங்கடேஷ், திருமதி ரங்கநாயகி, சுகோனா அவர்கள், சண்முகவேல், மக்கள் தொடர்பு அலுவலர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என மாண்புமிகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் சற்றேறக்குறைய 30 ஆண்டு கால பழக்கம். நம்முடைய சேர்மன் அம்மா சொன்ன மாதிரி எல்லோரும் எளிமையாக சந்திக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் இருப்பவர்,
மாந்தோப்பே 100 ஏக்கர் வச்சிருக்கார். பெரிய வசதி படைத்த செல்வந்தர். ஆனாலும் அடக்கமாகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுதர்சனம் அவர்கள். ஏற்கனவே ஒரு முகாம் நடத்தி அதில் கிட்ட ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டார். இந்த முறை 5,000 பேருக்கு காலையில், 3,000 பேருக்கு காலையில் சாப்பாடு போட்டிருக்காரு, டிஃபன் கொடுத்துருக்காரு, மத்தியானம் சாப்பாடு போடுறார். பெரிய புண்ணியத்தை செஞ்சிருக்கார். எல்லா மாணவிகளும் மாணவர்களும் இன்முகத்தோடு வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான சேவையை செய்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம்முடைய கல்லூரியின் சார்பாக மட்டுமல்ல, அந்த தொகுதியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இந்த பரதத்துக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க பாருங்க, இந்த அம்மா சேர்மன் அம்மா, அவங்கள விட்டாலே 2 மணி நேரம் பேசுவாங்க போல் இருக்கு. அவ்வளோ சிறப்பான ஒரு உரையாற்றினார்கள். தலைவர் கலைஞர் சொன்னதையும் சொன்னாங்க, நம்முடைய ஐயா முதல்வர் தளபதி ஐயா சொன்னதையும் சொன்னாங்க. ஆகவே இந்த கல்லூரி வந்து துவக்கப்பட்டு 170 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 170 ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் இந்த கல்லூரியினுடைய தரம் மாறாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நம்முடைய லீமா சேர்மன் அவர்கள் காரணம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதே மாதிரி பிரின்சிபல், அதே மாதிரி நம்முடைய மக்கள் தொடர்பு அலுவலர், எல்லாருமே ஒரு பெரிய டீம். நெட்வொர்க் மிக சிறப்பாக இருக்குது. குறைந்த கட்டணம், தரமான கல்வி, சுற்றுச்சூழல் அமைதி, எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க பார்ன் எஜுகேஷனலிஸ்ட். இந்த பகுதி மக்கள் நன்றாக கல்வி பெற வேண்டும் என்பதற்காக நடத்துகின்ற இந்த நிறுவனத்தையும் தொடங்கிய நம்முடைய தாளாளர் ஃபவுண்டர் அவர்களையும், இந்த குறிப்பாக நம்முடைய லீமா ரெசோரி அவர்களையும், முதல்வர் அவர்களையும், நம்முடைய கல்லூரியினுடைய திருமதி பெனடிக்ட் குமாரி அவர்களையும், மக்கள் தொடர்பு அலுவலர் அர்ச்சனா அவர்களையும் உங்கள் அனைவருடைய சார்பாக நான் மனதார பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த வேலைவாய்ப்பு முகாம் இதுவரையில் இந்தியாவில் எங்கேயுமே அப்படி நடந்ததில்லை. சற்றேறக்குறை 278வது மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம். 2,31,000 இளைஞர்களுக்கு இதுவரை வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களே 2 முறை கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை வந்து நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிறிஸ்டன் கல்லூரியில் கலந்துக்கிட்டார். அவர் கையால் மட்டும் ஒரே நாளில் 9,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தோம். இரண்டாவதாக நியூ காலேஜில் கலந்துக்கிட்டார் நம்முடைய முதல்வர். அன்றைக்கு 1,00,000வது நபருக்கு அவருடைய திருக்கரங்கள் ஆணை வழங்கப்பட்டது. இன்றைக்கு 278வது முகாம். இதுவரையில் 2,31,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்குறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 3,777 பேருக்கு இதுவரை வேலை வாங்கி கொடுத்துருக்குறோம். இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பை அதிகமாக பெற்றிருக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக 43% வேலைக்கு செல்லக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இதற்கெல்லாம் யார் காரணம் என்றால், இந்தியாவிலேயே ரோல் மாடல் ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இங்கே எல்லாரும் நம்முடைய மாணவ செல்வங்களாம் வந்திருக்காங்க. இன்றைக்கி பல பேருக்கு நம்ம வேலை வாய்ப்பு ஆணை வழங்க போகிறோம். ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தனியார் கம்பெனி, ஒரு பிஇ படிச்சிருப்பார் தம்பி, எம்பிஏ படிச்சிருப்பார், ஆனால் ஒரு கம்பெனிக்கு தான் வேலைக்கு போவார், கேட்பார், ட்ரை பண்ணுவார். அங்கே கிடைச்சிட்டா சந்தோஷப்படுவார், கிடைக்கலனா சோர்ந்துருவார். ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கி 180 கம்பெனியை கூப்பிட்டு வந்திருக்கோம். நீங்கள் 10-20 கம்பெனிக்கு போகலாம். எந்த கம்பெனியில் வேலை கிடைக்குதோ, எங்கே அதிகமாக சம்பளம் கிடைக்குதோ அங்கே போகலாம். இத்தகைய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அதாவது பிஇ படித்தவங்க, பாலிடெக்னிக் படிக்கிறவங்க, ஐடிக்கு படித்தவங்க மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். ஒரு பிஏ, பிஎஸ்சி, பிஏ தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பிஎஸ்சியில் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்கிறீங்க. இது படிக்கிறவங்களுக்கு ஆர்ட்ஸ் படித்தா அப்புறம் மாஸ்டர் டிகிரி படிக்கணும், அப்புறம் எம்ஃபில் படிக்கணும், பிஹெச்டி படிக்கணும். எவ்வளவும் படித்தாதான் வேலை கிடைக்கும். ஆனால் அதற்காகத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் நான் முதல்வங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த நான் முதல்வன் திட்டத்தை நீங்கள் அவசியம் பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஒரு வெப் போர்ட்டல் இருக்குது, நான் முதல்வன் வெப் போர்ட்டல்.
அந்த வெப்போர்ட்டில் உள்ள போனீங்கன்னா நீங்கள் என்ன படிக்க வேண்டும், எங்கு சென்று படிக்க வேண்டும், என்ன படிப்பு படிக்க வேண்டும், எந்த ட்ரைனிங் போகணும், அதுக்கு உதவித்தொகை பெறுவது எப்படி என்றெல்லாம், அது படித்த முடிக்கு எங்கே வேலைக்கு போகலாங்கிற எல்லா விஷயங்களும், கல்வி சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் அந்த வெப்போர்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு தான் உங்களுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இந்த ட்ரைனிங் படித்தவங்க இன்றைக்கி பல உயர்ந்த நிறுவனங்களில் நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுவரையும் 30 லட்சம் பேருக்கு மேல் இந்த பயிற்சி பெற்றிருக்கிறார். அதை நீங்கள் பயனடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். முதல்ல மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். ஏன்னா நாங்கள் வரும்போது உள்ள நானும் செக்ரட்டரி எல்லாரும் போய் பார்த்தோம், எம்எல்ஏ எல்லாம் 2-3 பேரை விசாரித்தோம். எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்டோம். ஒரு பொண்ணு சொல்லிச்சு 15,000 இருந்தால் பரவாயில்ல சார்னுச்சு. இன்னொரு பொண்ணை கேட்டோம், அது 18,000 இருந்தால் பரவாயில்லன்னு சொன்னிச்சு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஏன் 15,000 18,000 சொல்கிறீங்க? உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏன் ஒரு 40,000 சம்பளம் வேணும், ஒரு 50,000 சம்பளம் வேணும், ஏன் உங்கள் மனதில் தோணலை? எப்போவுமே தாழ்வு மனப்பானை இருக்கவே கூடாது. உயர்ந்த எண்ணங்களோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கே வந்திருக்கிற எல்லாரும் ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு ஜட்ஜ் ஆகணும், ஒரு பேங்க் மேனேஜர் ஆகணும், பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஆகணும், தமிழ்நாட்டுக்கு சட்டசபைக்கு செக்ரட்டரி ஆகணும், உயர்ந்த இடத்திற்கு நீங்களெல்லாம் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லாரும் வரணும். அதுக்காகத்தான் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து மாதம் 1000 ரூபா கொடுக்குறாரு. எதுக்காக? படித்து நீங்களும் பெரிய இடத்துக்கு வர வேண்டும் என்று. இளைஞர்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறதுக்கு படித்து நீங்களும் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று. இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவிலேயே அதிகமாக உயர்கல்வி படிக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதிகமான தரமான பல்கலைக்கழகம் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இதையெல்லாம் அதுவும் இந்த கல்லூரியில் படிக்கிற எல்லா பிள்ளைங்களும், நம்ம செக்ரட்டரி சொன்னார், எல்லாம் ஓவர் பிரில்லியன்ட்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏன் இப்படி தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கணும்? நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். நான் நிறைவாக சொல்ல விரும்புகின்றேன். வந்திருக்கின்ற உங்களை பார்த்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பற்றி நம்முடைய சேர்மன் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். அவர் உங்களை எல்லாம் தாங்கி பிடிப்பதற்கு ஒரு அப்பாவாக உங்களை உயர்த்துவதற்கு தயாராக இருக்கிறார். நீங்கள் அத்துணை பேரும் வாழ்க்கையில் முயற்சி வேண்டும். வாழ்க்கையில் உங்களுக்கு முயற்சி வேண்டும், விடாமுயற்சி வேண்டும், நம்பிக்கை வேண்டும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், தன்னம்பிக்கை வேண்டும். யாருக்கு? உங்கள் மீது நம்பிக்கை வேண்டும். வாழ்க்கையில் முடியாது என்பது உலகத்தில் எதுவுமே இல்லை. முடியாது என்பது உலகத்தில் எதுவும் இல்லை. முடியும் என்று எண்ணுங்கள், நிச்சயம் முடியும். நடக்கும் என்று எண்ணுங்கள், நிச்சயம் நடக்கும். வாழ்க்கையில் முன்னேற அதை பற்றிய சிந்தனை, வாழ்க்கையில் முன்னேற அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு. அதாவது வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு லட்சியம் வேண்டும், ஏதேனும் குறிக்கோள் வேண்டும். பொதுவாக எண்ணுவது எல்லாமே பாசிட்டிவாக நினைக்கணும். இது நடக்கும், முடியும் அப்படின்னு பாசிட்டிவாக எண்ணணும். வெற்றி பெற்ற மனிதர்கள், எல்லா மனிதர்களும் தடைகளை உடைத்துத்தான் வந்திருக்கிறார்கள். வழிகள் இல்லாமல் பிரசவங்கள் இல்லை, தடைகள் இல்லாமல் முன்னேற்றங்கள் இல்லை. தோல்விகளையும் தடைகளையும் வழிகளையும் சந்தித்து தான் வெற்றி பெற்றவர்களாம் உயர்ந்திருக்கிறார்கள். கடுமையாக உழைப்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அலட்சியமான மனிதனோ, பொறுப்பில்லாத மனிதனோ, அக்கறை இல்லாத மனிதனோ வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. ஆகவே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன். ஹார்ட் ஒர்க் இஸ் மதர் ஆஃப் குட் லக். கடுமையாக உழைப்பவனே வெற்றியாளன். கேர்லெஸ் மேன் கேன் நெவர் கெட் குட் லக். அலட்சியமான மனிதன், அக்கறை இல்லாத மனிதன், பொறுப்பில்லாத மனிதன் எவனும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை. உழைப்போம், வெற்றி பெறுவோம், அனைவரும் புறப்படுவோம் லட்சியத்தை நோக்கி. நன்றி, வணக்கம். வித்யாசாகர், திரு எம் தருண், சி
திரு R.S. குருமூர்த்தி, திரு R.S. குருமூர்த்தி அவர்கள் இன்சைட் கஸ்டமர் கேர் பணி நியமிக்கப்பட்டுள்ளார். அனைவரும் கரவொலி ஏற்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு சாம்சன், அறிவழகன் தாதா இன்ஜினியரிங் நிறுவனத்தில் பணி நியமனம் பெற்றுள்ளார். மாதம் ரூபாய் 22,000 சம்பளத்தில் இவருக்கு வேலை கிடைக்கிறது. திரு இர்ஃபான், திரு ஜெயசிம்மா, திரு மனோஜ், திரு மோகன்ராஜ், மோகன்ராஜை தொடர்ந்து பர்ஹானா பானு, இவர் கல்லூரியில் பயின்ற மாணவி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ஆர் ஹரீஷ், திரு ஆர் சந்தீப், மெட்ரோபோலிஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தில் பணி நியமனம் பெற்றுள்ளார். என் லக்ஷயா, அனைவரும் கரவொலி ஏற்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வி சுஜிதா, பணி நியமனம் பெற்ற அனைவரும் குறுக்கு பொருட்களுக்கு துணையாளர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிறைவாக வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய துணை இயக்குநர் அவர்கள் நன்றி உரையாற்றுகிறார். நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தேர்வு பெற்றவர் அனைவருக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்த எங்களது மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இம்முகாம் ஆரம்பிக்க போகிறோம் என்று சொன்ன நாளிலிருந்து இன்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வளாகத்தையும் வழங்கி அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்த இந்த கல்லூரியின் சேர்பர்சன், முதல்வர், அனைத்து ஆசிரியர், பேராசிரியர் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அரசு செயலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இம்முகாமினை அனைத்து மாணவர்களுக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.